Om Saravana Baba. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of second year CSC students. Today we are at the day 2 class in your unit 3. Unit 4. In unit 4, we are seeing a mass storage structure. So the mass storage system, already we know how much it is important because it is fully based on your DVD disk drive. So in this chapter, we have seen overview of mass storage structure. Then your next topic is about disk structure also seen. Then disk attachment seen. Now we are going to see about an disk scheduling. So the disk scheduling is an algorithm that is based on your problems. So I just want to give an overview about an topic which I have been seen previously. So important points slide only I am going to give an overview, not for all the slides. So first you have seen what is the overview of mass storage structure. So the mass storage will contains your magnetic disk. The magnetic disk provides your bulk of secondary storage. So already I said the mass storage is full and full about your secondary storage device only. It is not a primary device. The wherever we are using a removable disk just for a temporary storage, all the device comes under your secondary storage devices. Say you have a head crash. So from the head crash, your results have been contact with your disk surface. So the head crash that has been very bad and been move on to your timing transfer rate based on the ETA, SATA, and then your USB. Then this is your moving head disk mechanism. So you have an arm assembly. So from that arm assembly, your disk has been arranged with the help of a spindle. So you are having a multiple track. So what is meant by track அப்படின்னா, so track has been nothing but your sectors. ஸோ உங்களோட டிவிடி டிரைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் இருக்கும். அந்த ஷேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்சாக இருக்கும். அந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸு ஸ்டோர் பண்ணியிருக்கிற இடம் தான் வந்து செக்டார்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ட்ராக். அப்போ செக்டாருக்கும் ட்ராக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்போஸ் அந்த உங்களோட டிவிடி டிரைவ் எம்டியாக இருக்கட்டும் ஃபுல்லாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, த பார்ட் லுக்ஸ் லைக் த பார்ட் கிவ்ஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ட்ராக். ஸோ அதில் எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கோ, எந்த இடத்துல அந்த செக்டார் வேல்யூ ஃபில் ஆயிருக்கோ, தட் இஸ் கால்ட் அஸ் அன் செக்டார். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ பிளாட்டர் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ரீட் ரைட்டபிள் ஹெட் இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறது. அந்த ரீட் ரைட் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Then these are all your magnetic disk value. So the platters ranges from 85 to 14 inches. So இதோட latency speed வந்து பார்த்தீங்கன்னா 1 per RPM into 60. So average latency வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட average seek time பேஸ் பண்ணியிருக்கும். இந்த transfer rate வந்து பார்த்தீங்கன்னா 6 GB per seconds. Then we have seen about this is your first commercial disk drive. Then your next one is your magnetic tape. ஸோ மேக்னெட்டிக் டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்சசிபிலிட்டி டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும். இது வந்து உங்களுடைய கேட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஸ்பூல்ஸாக இருக்கும். அது ஓப்பன் ஸ்பூல்ஸில் வரும்போது உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ்க்கு இன் பிட்வீனில் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூல் அண்ட் தென் வந்து யோர் ரீட் ரைட் ஹெட் வில் பி ரீவூண்ட் வித் யோர் அனதர் ப்ராசஸ். And then your next topic is disk structure. So disk structureல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஜிக்கல் பிளாக் ஒரு ஃபிசிக்கல் மீடியா இருக்குன்னா அந்த ஃபிசிக்கல் மீடியாவில் இது வந்து லாஜிக்கல் பிளாக்ஸை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஃபார்மேட்டிங் நடக்கும். உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்து செக்டார்ஸாக வந்து ஈஸியாக வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. தென் யூ ஆர் சீன் அபவுட் அண்ட் டிஸ்க் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த டிஸ்க் அட்டாச்மெண்ட்டில் SAN, தட் இஸ் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் டார்கெட்ஸ் எல்லாமே வந்து 8 லாஜிக்கல் யூனிட்ஸாக வந்து டிவைடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் அரே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்மளோட அரே எப்படி 0 அப்படின்ற லொக்கேஷனில் ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி இது லொக்கேஷன் வில் பி ஸ்டார்ட். ஸோ மெசேஜஸ் எவ்ரி திங் வில் பி ஷேர்ட் பிட்வீன் யோர் ஃபைல் சிஸ்டம்ஸ் இன் அன் எஃபிஷியன்ட் மேனர். This is your storage area network. So you have a SAN. அந்த SANல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் மூலமா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ you have a multiple storage array. அந்த ஸ்டோரேஜ் அரேல டேப் லைப்ரரி வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் you have a LAN or WAN. ஸோ அந்த LAN or WANல வந்து பார்த்தீங்கன்னா சர்வரும் டேட்டா ப்ராசஸிங் சென்டர்ஸும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த கிளைண்ட் எந்த இடத்துல அவங்களோட ஆக்சசிபிலிட்டி வந்து ஸ்பீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூஸ் அவங்க வந்துட்டு ஸ்பீடப் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யோர் டிரான்ஸ்மிஷன் டேட்டாஸ். திஸ் இஸ் யோர் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் நடக்கும். ஸோ மாஸ்கிங் அப்படின்றது உங்களோட ஃபைபர் சேனல்ஸை ஓவர்லே பண்ணுறது. தென் வி ஆர் சீன் அபவுட் அண்ட் நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ்.
ஸோ நெட்ஒர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் யோர் லேன் கேபிள்ஸ். ஸோ லேன் அண்ட் வேன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கேபிள். இந்த கேபிள்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே பேசிக்காக தான் தெரியும். பட் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வெர்ஷன் நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரில் படிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து டிசிபி யூடி கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் எதை மாதிரி உங்களோட ரிமோட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடே we are going to see about an disk scheduling. ஸோ டிஸ்க் ஷெட்யூலிங் அப்படின்றது என்ன அப்படின்னு நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் இதில் அப்படி லைட்டாக உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அதை பற்றி ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வில் see in the next class தான். ஓகே, ஸோ டிஸ்க் ஷெட்யூலிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களோட ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்ட் மேனராக இருக்கணும். ஸோ அந்த எஃபிஷியன்ட் மேனரில் நீங்கள் வந்து ஒரு டிஸ்க்கை வந்து இன்னொரு டிஸ்க் மேலே எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் ஐ எம் கோயிங் டு ஹேண்டில். ஸோ இப்போ இதில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டிஸ்க் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்ட்வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நார்மலாகவே பேண்ட்வித்னா என்ன அப்படின்னா தட் இஸ் யுவர் லேட்டன்சி. ஸோ லேட்டன்சினா என்னன்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு தான் வந்து இவ்வளோ மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய இன்க்ரீஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ அதனோட சீக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீக் டிஸ்டன்ஸ் கூட வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ மேஜர் காம்போனன்ட்ஸ். அந்த டூ மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டரில் டிசைடு செக்டார்ஸ் இருக்குது. அந்த செக்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அதை அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு உங்களுக்கு கேப் இருக்கும். எதுக்காக அந்த கேப் கொடுக்கறது அப்படின்னா அப்போ தான் அதனோட ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்காக தான் we are giving a limited number of space between your two transfers. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பாருங்கள், அது அப்படியே ஓஎஸ் சிஸ்டம் ப்ராசஸர்ஸ், அதுக்கப்புறம் யூசரோட ப்ராசஸர்ஸ். இப்போ ஒரு ஐஓ ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஐஓ ரெக்வஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் மோட்லேயும் ஒரு டிஸ்கோட அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது that disk will serve as an queue exit. So the queue exit is based on the depth which was varying between your multiple algorithms. ஸோ உங்கள்கிட்ட இப்போ செவரல் அல்காரிதம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அல்காரிதம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐஓ ரெக்வஸ்ட் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ அதுக்கு தான் இங்கே பாருங்கள் they are given one problem. ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் கியூ the last point பாருங்கள் will illustrate the scheduling algorithm with the request queue 0 to 199. ஸோ அந்த ஹெட்டு அந்த டிஸ்க் ஷெட்யூலிங்கோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0th லொக்கேஷன்லேருந்து 199 லொக்கேஷன் வரைக்கும் அவங்க வந்து ஸ்கேல் எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்கேல் நம்ம ரீடிங் எடுத்துகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்கேல் ரீடிங் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்கும் போதும் உங்களுடைய சிலிண்டர் இப்போ கொடுத்துருக்காங்களே இங்கே கீழே வேல்யூ 98, 183, 37, 122, 14, 124 இது எல்லாமே உங்களுடைய சிலிண்டரோட வேல்யூஸு. அந்த வேல்யூவோடைய ஹெட்டோட பொசிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ஹெட் பாயிண்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. See here they have given a head pointer as 53. இதுதான் உங்களோட ப்ராப்ளம். ஸோ சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அல்காரிதம் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸை வச்சு டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதமை க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ க்ரியேட் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோடைய பாயிண்டர் டெஃபினட்டாக ஹெட் பாயிண்டர் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இன்கேஸ் ஜஸ்ட் லிசன், இன்கேஸ் அந்த ஹெட் பாயிண்டர் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி அந்த ஹெட் பாயிண்டரை அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க நீங்கள் கொடுத்துருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, கொஸ்டினில் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை ஒரு சைடில் ஒரு ரஃப் காப்பியில் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டு அதில் மிடில் பொசிஷனில் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் மிடில் பொசிஷனில் என்ன வேல்யூ வருதோ ஸோ கன்சிடர் தட் வேல்யூ ஆஸ் யுவர் ஹெட் பாயிண்டர். புரிஞ்சுதா? எப்பவுமே மேக்ஸிமம் டைம் ஹெட் பாயிண்டர் கொடுத்துருவாங்க தான், கொடுக்காம விடவே மாட்டாங்க. தே வில் இண்டிகேட் யுவர் ஹெட் பாயிண்டர். அப்படி ஹெட் பாயிண்டர் பை மிஸ்டேக்கில் கொஸ்டின் பேப்பரில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரஃப் காலமில் யூ ஹேவ் டு அரேஞ்ச் த நம்பர் கிவன் சிலிண்டர் நம்பர் இன் அன் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அந்த அசெண்டிங் ஆர்டரில் மிடில் பொசிஷனில் என்ன வருதோ அதை நீங்கள் ஹெட் கவுண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து FCFS அப்படின்றது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் என்ன பண்ணோம், அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க கியூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. உங்கள் ஹெட் கவுண்ட் என்னவோ ஸ்டார்டிங் பொசிஷன் 53 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லிசன், அந்த ஹெட் பொசிஷன் 53 அப்படின்றது உங்கள் கொஸ்டினில் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, கொஸ்டினில் 53ன்றது இண்டிகேட் பண்ணியிருக்காங்களா? பண்ணலாம். ஆனால் உங்கள் ஹெட் பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 53ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ப்ராப்ளமை அந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ கொஸ்டின் நீங்கள் இப்போ தான் ஆன்சர் போட ஆரம்பிக்க போகிறீங்க. யூ ஹேவ் டு ரைட் தட்
question in an ascending order. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாருங்க, your cylinder is லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன இல்லையா, நோட் பண்ணுங்க. your scheduling algorithm with a request queue is 0 to 199. அப்போ அந்த 0 and 199 அப்படின்றது உங்க கொஸ்டின்ல இருக்காது. அதே நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்கேல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 0னும் லாஸ்ட் லொகேஷன்ல 199 அப்படின்ற வேல்யூவை நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டு அப்புறமா கொடுத்துருக்க கொஸ்டினை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஸோ இங்க மேலே அரேஞ்ச் பண்ணிருக்க மெத்தட் பாருங்க, 53, 65, 67 இது மூணுமே கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். 98 அப்படின்றது கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ 124, 124ன்றது பக்கமாக இருக்கும். 183ன்றது கொஞ்சம் தூரமாக இருக்கும். இது வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறது. இப்போ நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 65க்கும் 67 அப்படின்ற நம்பருக்கும் இடப்பட்ட கேப் வந்து ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ அதனால தான் அந்த ரெண்டு ஸ்கேலோட பொசிஷனையும் கிட்ட போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 67க்கும் 98க்கும் நம்மளுக்கு தெரியும் we have some difference. அந்த சம் டிஃபரன்ஸை தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு காமிச்சிருக்காங்க. இதை நீங்களே அசியூம் பண்ணி தான் அதோட பொசிஷன் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் எழுதும்போது நம்பர்ஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் விடலாம் அப்படின்றத பார்த்து எழுதிக்கோங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த ஹெட் கவுண்ட் பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹெட்டோட பொசிஷன் வந்துட்டு அந்த 53ல நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல வரணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருக்கீங்க இல்லையா, ஸோ எழுதும்போது அந்த 53 அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 37க்கும் 65க்கும் மிடில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மிடில் அந்த ஹெட்டோட பாயிண்ட் கொண்டு நீங்களே தான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு சம் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோட் ஆல் திஸ் பாயிண்ட். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கேல் முதல்ல அந்த லைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளே வந்து ப்ராப்ளம்ஸே போட ஆரம்பிக்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா, கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், உங்கள் கொஸ்டினில் அதனோட ஸ்கேலோட பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பொசிஷன் வந்து 0 to 199. அதை ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் 199 எண்டிங் பாயிண்ட் அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கொஸ்டினை அசெண்டிங் ஆர்டரில் அந்த ஸ்கேலில் நீங்கள் எழுதணும். எழுதும்போது அந்த ஹெட் பாயிண்ட் வந்து உங்கள் கொஸ்டினில் இருக்கான்னு பாருங்கள். சில டைம் இருக்கும், மேக்ஸிமம் டைம் இருக்காது. இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன் அங்கே கொண்டு போய் வச்சுடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது அந்த ஹெட் பொசிஷனை உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வேலை. இதை தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வேலை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஹெட் பொசிஷன் கொடுக்கல அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வெரி குட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் எது மிடில் வேல்யூவாக உங்களுக்கு வருதோ அந்த மிடில் வேல்யூவை நீங்கள் உங்களோட ஹெட் பொசிஷனாக நீங்களே கன்சிடர் பண்ணிக்கணும். அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஐ எம் கன்சிடரிங் திஸ் வேல்யூ ஹேஸ் அ ஹெட் பொசிஷன், ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் மை ஷெட்லிங் அல்காரிதம் பேஸ்ட் ஆன் திஸ் ஹெட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை எழுதிட்டு நீங்கள் ப்ராப்ளம் போட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இதில் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் FCFS, second method shortest seek time first, next scan, C scan, C look. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு நோட்டில் அழகாக ட்ரா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இப்படியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னால எனக்கு நோ ப்ராப்ளம், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு இப்படியே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படிலாம் நான் உங்களுக்கு நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு காட்டுறேன். Then your next topic is about an disk management. என் டிஸ்க்கை நான் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு மேனேஜ் மை டிஸ்க் பேஸ்ட் ஆன் தி லோ லெவல் ஃபார்மேட்டிங் ஆர் அஸ் தி ஃபிசிக்கல் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த லோ லெவல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது என்னோடய டிஸ்க்கை நான் செக்டார் வைஸாக டிவைட் பண்ணுறேன். அப்போது அதை நான் செக்டார் வைஸாக நான் டிவைட் பண்ணும்போது ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு செக்டாருடைய ஹெட்டர் இன்ஃபர்மேஷனும் அதனுடைய எரர் கோடும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எரர் கரெக்ஷன் கோட் அப்படின்ட்டு. ஸோ அந்த எரர் கரெக்ஷன் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு ஃபார்மேட்டிங்கில் ஏதாச்சும் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டிங்கோட அலைன்மெண்ட் நான் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்ட்டிஷன் நடக்கும். ஸோ அந்த பார்ட்டிஷனில் வந்துட்டு ஐ ஹேவ் அ குரூப் ஆஃப் சிலிண்டர்ஸ். ஸோ அந்த குரூப் ஆஃப் சிலிண்டர்ஸில் ஒவ்வொரு சிலிண்டருமே நான் வந்துட்டு லாஜிக்கல் டிஸ்கோட ட்ரீட் பண்ணுவேன். அப்போது அந்த லாஜிக்கல் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சிஸ்டமை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். அப்படி அந்த ஃபைல் சிஸ்டமை ஃபார்ம் ஆகிற ஒவ்வொரு பிளாக்கும், ஸோ அந்த குரூப் ஆஃப் பிளாக்ஸை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிளஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ த கிளஸ்டர் வில் இன்க்ரீஸ் யோர் எஃபிஷியன்சி. ஸோ எதுக்காக அந்த எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களோட டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிளாக்ஸில் வந்துட்டு குரூப்பாக ஃபார்ம் ஆயிருக்கா,
இல்லைனா உங்களோட ஃபைல்ஸ் வந்து கிளஸ்டர் மூலயமா ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ யூ ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட் போத் யர் டிஸ்க் அண்ட் தென் தி ஃபைல். ஸோ டிஸ்க் எதில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் தென் ஃபைல் எதில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணோம். ஓகே, தென் இப்போ என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி ரோமில் கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ அப்படி அந்த ரோமில் நான் ஸ்டோர் பண்ணும்போது அது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் ஆகும். ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது என்னுடைய பூட்டிங் ப்ராசஸ். இப்போ நம்ம நார்மலாகவே சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பூட்டில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அது பூட்டில் போகுது அப்படின்னாலே உங்களுடைய ஓஎஸ் வந்து சம்வாட் ஏதோ ஒரு ட்ராஜடியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பூட்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளில வரணும். இப்போ நார்மலாகவே நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரீபூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ரீபூட் ஆப்ஷன் வருது அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் உங்கள் மொபைலில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடும். அதுமாதிரி காண்டாக்ட்ஸில் இருக்கிறதும் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பூட்டிங். இந்த பூட்டிங் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலயமா தான் வந்துட்டு அதை செக்டாராக வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி அது எல்லாமே பிளாக்ஸாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இது. ஸோ யூ ஹேவ் அ பார்ட்டிஷன், மல்டிபிள் பார்ட்டிஷன் வில் பி தேர், யுவர் பார்ட்டிஷன் வில் பி பூட் பேஸ்ட் ஆன் யுவர் கோடிங் அண்ட் தென் தி பார்ட்டிஷன் டேபிள். ஸோ ஒரு பார்ட்டிஷன் டேபிளும் இருக்கும், உங்களோட பூட்டிங்கோட கோடு இருக்குது, அதுக்கு மூலயமா உங்களோட பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த விண்டோஸில் இருக்கிற டிஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். That's all about your disk management. Then your next topic is about an swap space management. Already we know the meaning for swap. So what is the swapping? Just உங்களுடைய ஸ்வாப்பிங் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் அரேஞ்சிங் தி ஸ்பேஸ் பேஸ்ட் ஆன் யோர் மெமரி சைஸஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும். ஒருத்தவங்களோட டேட்டாஸ் வந்துட்டு மெமரி ஸ்பேஸ் வந்து கம்மியாக தேவைப்படும். ஸோ அப்போது இப்போ நான் வந்துட்டு கம்மியாக தேவைப்படுறவங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் அதிகமாக இருக்க இடத்த கொடுத்துட்டு ஸோ அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு கம்மியாக இருக்கிறது கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் அந்த ஸ்பேஸிங் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுது. அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஸ்வாப் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி வந்துட்டு எப்பவுமே வந்து காமனாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட மெயின் மெமரியோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு நார்மல் ஃபைல் சிஸ்டம்ஸ்லேருந்து அதுலேருந்து உங்களுக்கான செப்பரேட் டிஸ்க் வந்துட்டு கேரி ஓவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்வாப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்துட்டு அந்த எந்த இடத்துல நீங்கள் டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இட் வில் ரைஸ் அண்ட் ரெக்வஸ்ட். அந்த ரேஸ் பண்ணுற அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 ஸ்வாப்பிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு அலோகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்களாக வந்து அந்த ஸ்வாப்பிங்க்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணுறது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நாங்களாகவே உங்களுக்கு ஸ்வாப்பிங் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய செக்மெண்ட் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. See, this is your data structure for swapping. இந்த லினக்ஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் மேப் இருக்குது 010301. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்வாப்போட பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கான பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்வாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து 1 GB டேட்டாஸ் இருக்குது. ஸோ எனக்கு அந்த 1 GB டேட்டாக்கான ஸ்பேஸ் வேணும். பட் யூ அலாட்டட் ஒன்லி 500 MBக்கான டேட்டா. அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஸ்பேஸ் வந்து அது பத்தாது இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து என் டிஸ்க்கு வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன், ஐ நீட் டு அரேஞ்ச் மை தட் இஸ் ஐ ஹவ் டு ஸ்வாப் மை டிஸ்க். டிஸ்க்கை வந்து ஸ்வாப் பண்ணுங்க, எனக்கான மெமரி ஸ்பேஸ் இல்லை. இப்போ நான் ஒருத்தங்களுக்கு 750 MBயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கிற லொக்கேஷனை கொடுத்துருப்பேன். பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 MB இருந்தாலே போதும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, 300 MB எனக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா ஸ்பேஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரெக்வஸ்ட் எங்கே வந்து எந்த டிஸ்க்லேருந்து எனக்கு ரெக்வஸ்ட் வருதோ அந்த டிஸ்க்கு நான் என்னோட பார்ட்டிஷன்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் உங்களுடைய ஸ்வாப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்ட் லெவல்ஸ். ஸோ இந்த ரெய்ட் லெவல்ஸை பற்றி நான் இப்போ எடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் டிபிஎம்எஸில் என்ன இப்போ வந்து நான் ஒன்று சொல்லி அதனோட கண்டென்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு வேறு கொடுத்தானா இதையும் போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எப்பவுமே நாங்கள் ரெய்ட் லெவல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஓஎஸில் எடுக்க மாட்டோம். டிபிஎம்எஸில் என்ன ரெய்ட் லெவல்ஸோ அதையே அப்படியே நீங்கள் படித்து வந்துட்டு நீங்கள் எழுதிடலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் படித்தாலே 2 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெய்ட் அப்படின்றது உங்களுடைய ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். உங்களோட அரேயோட டிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதனோட எக்ஸ்போஷர்ஸ் டைம்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேட்டா லாஸை வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸாக எப்பவுமே ரெய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தட் 6 லெவல்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட லெவல் 0 வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிடண்டன்ட் ஸ்ட்ரைப்பிங் நடக்கும்.
RAID level 1ல mirrored disk, RAID level 2ல memory style erroring, அதுக்கப்புறம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா interleaved party, RAID level 4ல block interleaved party, then in RAID level 5 block interleaved distributed party, and RAID level 6 P plus Q redundancy. ஸோ உங்களோட டிபிஎம்எஸ்ல RAID லெவல்ஸ்ல என்ன டாபிக் இருக்கோ எவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்கோ அதே கண்டென்ட் நீங்கள் சேமாக வந்து என்ன பண்ணலாம்னா இதுலேயும் நீங்கள் எழுதலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, அதனால இதில் பாருங்கள் உங்களுக்கு RAID லெவல்ஸ் கூடைய ஸ்லைடே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே வந்து ஓவர் வியூ கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஸ்லைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாபிக் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம். டிஸ்க் ஷெடியூலிங்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்வாப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், தென் வி ஆர் சீன் அபவுட் அண்ட் RAID லெவல்ஸா. உங்களுடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து இதுக்கப்புறம் இருக்கிற எந்த டாபிக்மே உங்களுடைய புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஐ மீன் உங்கள் சிலபஸில் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்னன்றது கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்பவுமே செக்ஸம் மெட்டா டேட்டானா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வாட் இஸ் மை மெட்டா டேட்டா? டிபிஎம்எஸ்ல படிச்சிருப்பீங்களே. டேட்டா அபவுட் த டேட்டா இஸ் கால்ட் அஸ் அன் மெட்டா டேட்டா. ஸோ இதில் செக்ஸம் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ செக்ஸம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் கரெக்டிங் மெத்தட்ஸ் நடக்கும். அந்த எரர் கரெக்டிங் மெத்தடில் ஒரு மெட்டா டேட்டா பிளாக்ஸ் இருக்குது. அந்த மெட்டா டேட்டா பிளாக்ஸ்லேருந்து அட்ரஸிங்கும் செக்ஸம்ஸையும் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ வாங்கிட்டு அதனுடைய டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஓவர்லாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ட்ரெடிஷனல் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எஃப்எஸ் இருக்கும். அந்த ZFS ஜீரோ ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்களுடைய ZFSோட செக்ஸம், ஜீரோ ஃப்ரீக்வன்சியோட செக்ஸம்ஸ் இருக்கா, அந்த செக்ஸம்ஸோடைய உங்களோட ஸ்டோரேஜ் போலில் வந்துட்டு வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உங்களுடைய டெரிட்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ டெரிட்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் வந்து உங்களுக்கு லோ காஸ்ட்டில் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது. எப்பவுமே டெரிட்டரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவபிள் மீடியாவில் தான் இருக்கும். இதோட காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CD-ROM. ஸோ அதுதான் அந்த ரிமூவபிள் டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குது. ஸோ ஃப்ளாப்பி டிஸ்க் எப்பயும் உங்களுக்கு வந்து தின்னாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள், நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் பேக் வரைக்கும் ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் மெமரி கார்டு, பென்ட்ரைவ், அதே மொபைல்ஸ்லேயே வந்து பார்த்தா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா ஃப்ளாப்பி டிஸ்கோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட எக்ஸ்போஷர்ஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி என்னால் ஃப்ளாப்பி டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 GB வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Then another removable disk they have been mentioned. You have a larger heat to amplify the magnetic field. உங்களோட பிட்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதில் இருக்க நீங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேக்னட்டிசமோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வார்ம் டிஸ்க். ஸோ வார்ம் டிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட டேட்டா நீங்கள் ரீட் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீட் ரைட் டேட்டா பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டாவும் வந்து உங்களுக்கு மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாடிஃபை ஆகும்போது ஸோ WORM ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி டைம்ஸ், ஒரு முறை உங்களோட டேட்டாவை வார்ம் டிஸ்கோடைய அப்ரிவேஷன் வந்து ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி டைம்ஸ். ஒரு முறை நீங்கள் உங்களுடைய டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த டிஸ்கில் இருக்க வேல்யூஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் WORM. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவர் தின் அலுமினியம் ஃபிலிம். ஸோ அந்த அலுமினியம் ஃபிலிம் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு 2 glasses and then வந்து பிளாஸ்டிக் பிளாட்டர்ஸ் இருக்கும். ஸோ 2 glasses இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டர்ஸ் இருக்கும். அந்த பிளாட்டர்ஸ் மூலயமா நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஒன்லி ரீட் ஒன்லி டிஸ்க். அந்த ரீட் ஒன்லி டிஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு CD-ROMs and then DVD எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக வந்து கொடுக்கலாம். தென் இதோட டியூரபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரிலையபிள். ஸோ இது ரிலையபிளாக இருக்கிறதால நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணுற உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சேஃப் அண்ட் தென் செக்யூராக வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் மை கிளாஸ் இன் திஸ் ஃபார்ம் டிஸ்கோட நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த டேப்ஸ் அதுக்கப்புறம் அதனுடைய ஃபார்ம் டிஸ்கோடைய மேனேஜ்மெண்ட் ஷெடியூல்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.